பேர் ராஜேஷ் இல்லையா? நீங்க இது டாக்ஸி இப்போ எவ்வளோ இதாக ஓட்டிட்டு இருக்கீங்க? எவ்வளோ வருஷமோ? 2020னா 6 வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷம் ஓட்டிருக்கேன். மொத்தம் ஒரு 8 வருஷம் ஓட்டிருக்கேன். ஓ, 8 வருஷமா ஓட்டிருக்கீங்க. இதே இந்த வண்டி வந்து 20ல இருந்து ஓட்டுறீங்க? ஆமா. இங்க நம்ம சென்னையிலேயே தான்? ஆமா. ஓ, ஓகே ஓகே. டாடா ஜெஸ்ட் 2018 மாடல் 30,000 ஓடி இருக்கும்போது நீங்க செகண்ட்ஸ் வாங்குனீங்க. ஆமா. இது பேஸ் மாடல்ல? ஆமா, கண்டிப்பா பேஸ் மாடல். ஓகே ஓகே. அப்போ 5 லட்சத்துக்கு வாங்குனீங்களா அது? ஆமா. ஓகே ஓகே. இப்போ வந்து எவ்வளோ? 2,33,000. ஆமா. இல்ல அது ஸ்பீட் ஓடாம இருக்கு சார். ஓ, அப்படியா? அது இப்போ ஒரு வருஷமா ஓடல. சென்னையில் மழை வந்துச்சுன்னு அப்போ அதுலேருந்து அது ஓடலை. அது எப்படியும் 3 லட்சம் தாண்டி தான் போயிருக்கும். வண்டி பெருசா எதுவும் வேலை வந்திருக்கா? கிளச் பிளேட்டு இதோட 2 டியூப் மாட்டிருக்கேன் சார். சரி, கிளச் பிளேட்டு. ஆமாம். இங்கே கண்டிப்பாக டிராஃபிக்கில் கிளச் பிளேட் கண்டிப்பாக போயிடும். ஆமாம். அது ஒரு ஃபஸ்ட்டு கிளச் பிளேட்டு 1,30,000 மாற்றினேன். சரி. 2வது 1,30,000. ஆமாம். வண்டி வாங்கி 1 லட்சம் ஓடிட்டு கிளச் பிளேட் மாற்றிருக்கீங்க? ஆமாம். சரி சரி. அது வந்து கம்பெனி கிளச் பிளேட்டு. இது அதுக்கப்புறம் வாங்குறதுலாம் செகண்டில் தானே வரும். அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காது இல்லை. அது வந்து 80,000 கிலோமீட்டர் தான் ஓடுச்சு. இப்போ தான் ஒரு மாற்றி ஒரு 20 நாள் ஆச்சு கிளச் பிளேட். இப்போ தான் மாற்றிருக்கீங்க? எவ்வளோ வெளியில் வந்து எல்லாத்தையும் சேர்த்து 10 ரூபா வந்து லேபரோட சேர்த்து 10 ரூபா. கிளச் பிளேட் ஐட்டம் மட்டும் ஒரு 6,000 வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே. லேபர் சார்ஜ் ஒரு 2 ரூபா வந்துச்சு. ஓகே ஓகே. அப்புறம் மிச்சதெல்லாம் சேர்த்து 2,000. ஸோ ஒரு 10,000 மாதிரி வந்திருக்கு. ஓகே. வண்டி சர்வீஸ் இப்போ எங்கே கொடுக்குறீங்க வெளியில்? எந்த ஏரியாவில்? வந்து இங்கே ஈக்கா எடுத்தாங்க. கிலோமீட்டருக்கு ஒரு ஆட்டோ சர்வீஸ் பண்ணிடுவேன். ஓகே ஓகே ஓகே. பரவாயில்லையே. முன்னாடி ஃபர்ஸ்ட் டாடா கம்பெனியில் கொடுத்துட்டு இருந்தீங்களா? வண்டி வாங்கினது வெளியில தான் கொடுக்குறீங்க? சரி 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 சரி. உங்களுக்கு ஊர் வந்து இது தொண்டி ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் சொன்னீங்க? ஆமாம். ஓகே ஓகே. பரவாயில்ல. இப்போ வண்டி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? எனக்கு இதான் சார் பிடிச்சிருக்கு. ஓகே. இப்போ உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டாக்ஸி டிரைவர்ஸ், கேப் டிரைவர்ஸ் வந்து உங்களுக்கு இது வச்சிருப்பாங்கல்ல, வேற வண்டியும் வச்சிருப்பாங்க. ஆமா. டிசைர் நிறைய இருக்கும். அமேஸ் கூட இப்போ நிறைய இருக்கு. ஹோண்டா அமேஸ், மாருதி டிசைர். ஸோ இது டாடா ஜெஸ்ட். ஆனா இது உங்களுக்கு திருப்தியா இருக்கு? எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஸ்விஃப்ட் டிசைர் ஓட்டியிருக்கேன், ஹோண்டா ஓட்டியிருக்கேன். ஓ, ஸ்விஃப்ட் டிசைர் ஓட்டியிருக்கீங்க, ஹோண்டா அமேஸும் ஓட்டியிருக்கீங்க. ஓகே ஓகே. சஸ்பென்ஷன்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கு? சஸ்பென்ஷன் இப்போ இதில் மாத்திர மாதிரி கண்டிஷன் வந்துருச்சு. இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆமாம். ஓகே ஓகே. நீங்க வண்டி 30,000ல வாங்கியிருந்தீங்க செகண்ட் ஹேண்டு. அப்போ இருந்து சஸ்பென்ஷன் எதுவும் மாத்திருக்கீங்களா? ஓ, மாத்தவே இல்ல. 2020ல நீங்க வண்டி வாங்கினது செகண்ட்ஸா? ஆமா. அப்போ அப்போ இருந்து 3 மாசம் வாங்கினேன். 20 கொரோனாக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஓகே. இப்போ 2026 2026 மே மாசம் ஆயிடுச்சு. இப்போதான் மாற்ற வேண்டிய நிலைமை வருது. ஆனா அதுக்குள்ளேயே 2-3 லட்சம் ஓடிடுச்சு இல்ல? ஆமா சார். 3 லட்சம் நீங்க சொல்றீங்க. ஏன்னா ஓடோமீட்டர் அந்த இது அப்படியே நின்றுச்சு. போன வருஷம் எஃப்சிக்கு அப்புறம் நின்றுச்சு. இப்போ அடுத்த வருஷம் இப்போ 2 வருஷம் ஆச்சுல எஃப்சி. அடுத்த மாசம் எஃப்சி. நெக்ஸ்ட் மந்தா? ஆமா. அப்ப அதுக்குள்ள சரி பண்ணணும். ஆமா. அதுதான் வண்டியை சுத்தி டிங்கரிங் வேலை பண்ணி வச்சிருக்கேன். ஓ, ரைட் ரைட் ரைட். டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாம் பண்ணிட்டீங்க? டிங்கரிங் மட்டும் பண்ணிருக்கேன். பெயிண்டிங் இன்னும் பண்ணணும். ஓ, அப்போ அது மொத்தமா சேர்த்து பண்ணுவீங்க? ஆமா. அதுக்கு சேர்த்து அடுத்த மாசம் ராம்நாடு கொண்டு போகணும். ஆர்டிஓ சொல்லி பார்த்துட்டு ஓகே எஃப்சி பாஸ் பண்ணி தான் கொண்டு வரணும். ஓகே. கியர் இதெல்லாம் எப்படி இருக்கு? கியர் போடுறதுக்கு கியர்லாம் நல்லா ஸ்மூத்தா இருக்கு. ஓகே. ஹேண்ட் பிரேக் அதெல்லாம் வந்து அந்த மாதிரி இது வேற எந்த வேலையும் நான் பார்த்ததே இல்லை. இல்ல டாட்டானா ஒரே தலைவலி அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்ல. எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர் சூப்பர், வெரி குட். குடும்பத்தோட எங்கேயும் போயிருக்கீங்களா? உங்க இதுலயே கோயிலுக்கு எங்கேயாவது அந்த மாதிரி போயிருக்கேன்? ஊட்டிக்கு போயிருக்கீங்க? ஆமா. ஓகே. ஃபேமிலியோட? ஊட்டி, கேரளாக்கு நான் ஃபேமிலியா போகல. அங்கேருந்து ஒரு போலீஸ்கார கஸ்டமர். ஆமா. மகளை வந்து ஏத்திக்கிட்டு ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்காண்டி கேரளா போனோம். எதுக்கு? இந்த கொரோனா டயத்துல ஏதோ ஒரு எக்ஸாம் அவங்க எழுத போனாங்க. ஓ, எக்ஸாமுக்கு? ஆமா. சரி சரி. அப்ப நான் தான் கூட்டிட்டு போனேன். அப்ப போனதுதான் லாங்க்கு. ஓ, சரி சரி. மத்தபடி ஆனா மேக்ஸிமம் நீங்க சிட்டி தான்? ஆமா, சென்னை சிட்டி தான். இங்க இருந்து அவுட் டியூட்டி வந்தாலும் நான் போக மாட்டேன். ஓ, லாங் போக மாட்டீங்க? ஆமா. ஏன்னா போனா திரும்பி வரதுக்கு டியூட்டி வராது. ஓ, ரிட்டர்ன் வந்து எம்டியா வர்ற மாதிரி. ஆமா. அதனால
எல்லாமே மேக்ஸிமம் போகவே மாட்டோம். ஓ எங்க ஊர் சைடு திருச்சி ராம்நாடு வந்துச்சுன்னா கண்டிப்பா போவேன். ஓகே. அப்படி போனா வீட்டுக்காச்சும் போயிட்டு வந்துடலாம். மற்ற எந்த ஊர் சைடும் போக மாட்டோம். ஓகே. சிட்டிக்குள்ளனா இப்போ எல்லா ஏரியாஸுமே கிட்டத்தட்ட போயிருக்க மாதிரி இருக்கும். ஆமா, இந்த எண்டு அந்த எண்டு கோயம்புத்தூர் சைடு சென்னை ஃபுல்லா சுத்தியாச்சு. சென்னை செங்கல்பட்டு அவுட் அந்த பக்கம், இந்த பக்கம் மசாலிங்கபுரம் இது பாண்டிச்சேரி லைனு. ஓகே. இந்த பக்கம் திருவள்ளூர் இது வரைக்கும் போயிட்டேன். ஓகே ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் போனால் டியூட்டி வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓகே. அதனால அந்த ரேஞ்சுக்குள்ளேயே போய்க்கிறீங்க. சென்னையிலேருந்து 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே இருக்கும் வண்டி. ஓகே ஓகே. இப்போ அலைன்மெண்ட்லாம் எப்போ மாத்துவீங்க? இப்போ அலைன்மெண்ட்லாம் வந்து இப்போ ஆயில் சர்வீஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? ஆமா. அப்போ ஒரு ஆட்டோ அலைன்மெண்ட் பார்த்துருவோம். அப்புறம் 5000 கிலோமீட்டர் வேணாலும் மறுபடியும் செக்அப் ஃப்ரீயாக பண்ணி ஒரு ஃப்ரீ வரும் இல்லையா? ஓகே ஓகே. பண்ணிருக்கேன் பாருங்க. ஓகே. போன மாதம் 26ஆம் தேதி பண்ணியிருக்கேன். 26 பண்ணியிருக்கீங்க. ஆமாம். இந்த குன்றத்தூரில் பண்ணது நினைக்கிறேன். ஆமாம், குன்றத்தூரில் பண்ணியிருக்கீங்க. இங்கே ரூம் பக்கத்துலேயே இருக்கும். பரவாயில்ல பரவாயில்ல. சரி 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 சரி. பரவாயில்ல. டயரு வந்து டயர் தான் செஞ்சா ரேட் அதிகமா இருக்கு. அதிகமா இல்ல, அதிகமா போயிடுது. வந்து ரோடு சரியில்லை. ரோடு தான் எல்லா இடத்துலயும் சரி. அதாவது இந்த ட்ரைனேஜ் மூடி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா. அது பட்டு எனக்கு டயர் பூரா நிறைய 4-5 டைம் மாறுது. ஆமா, நல்லா இருக்கும். திடீர்னு ஒன் சைடு அடிச்சு டயர் வெடிச்சிருது, அந்த மாதிரி ஆயிடுது. அதனால இப்ப வந்து புதுசெல்லாம் வாங்கி போறதுக்குலாம் நம்மகிட்ட காசு இல்லை. செகண்ட்ல ஒரு 1000 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்கு வாங்கி போட்டுறது. ஒரு 15,000 கிலோமீட்டர் 20,000 கிலோமீட்டர் ஓடும். அந்த மாதிரி போட்டு தான் ஓடிட்டு இருக்கேன். புதுசா வாங்குறாங்க 2 டயர் வாங்கினா எப்படி 10,000 ரூபாய் வேணும். 4 டயருக்கு 20,000 வேணும். ஆமா ஆமா, கண்டிப்பா வந்துடும். ஆமா. சோ நீங்க வண்டி வாங்குனதுல இருந்து புதுசா டயர் எதுவும் மாத்துனது இல்ல? புதுசா 2 வீலுக்கு மாத்திருக்கேன், ஃப்ரண்ட் வீலுக்கு. என்ன கம்பெனி? அது இந்த சியாட். ஓகே ஓகே ஓகே. சரி சரி. மாத்தினேன். ஒரு வருஷம் 1 வருஷம் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே ஓகே. அதனால தான் சொல்றேன், அந்த வீல் அந்த இது பட்டு தான் அது போனது. ஓகே ஓகே. ட்ரைனேஜ் மூடி பட்டு. ஓகே ஓகே ஓகே. பட் இது டீசல் இல்லையா? ஆமா சார். ஓகே. மைலேஜ் எல்லாம் எப்படி இருக்கு? மைலேஜ்னா சிட்டிக்குள்ள 17-18 கொடுக்கும். ஓகே. 17-18 சிட்டிக்குள்ள கொடுக்குது. ஆமா. அவுட்டர்னா 24-22 கொடுக்கும். 24. ஆனா சிட்டிக்குள்ள 17 வரைக்கும் கூட வருதுங்க. ஏசி போட்டு தான். ஆமா. ஓகே. ரொம்ப டிராஃபிக்னா கொஞ்சம் கம்மியாகும் இல்லையா? ஆமா, ஒரு 16-15 வந்துரும். பம்பர் டு பம்பர் டிராஃபிக்னா உங்களுக்கு அந்த அப்போ கொஞ்சம் கம்மியாகும். ஓகே. அப்போ கூட உங்களுக்கு 14 கீழே குறையிறது இல்ல. மேக்ஸிமம் நைட் தான் சார் மேக்ஸிமம் ஓட்டுறது. டே டைம்னா ரொம்ப டிராஃபிக் இருக்கும். ஆமா, காலையில ஈவினிங் நல்ல டியூட்டி வரும். ஆனா நம்ம கால் வலிக்கும். எவ்வளவு நேரம் கிளச்சு மேய்ச்சி ஓட்டிக்கிட்டே இருக்குது. டீசலும் வேஸ்ட் ஆகுது, நம்ம உடம்பு டேமேஜ் ஆகுது. நைட் ஓட்டுறோம்னா ஒரு 8 மணிக்கு எடுக்கிறாங்க, காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் ஓட்டிட்டு ரூமுக்கு போயிடலாம். ஓகே ஓகே ஓகே. ஃபுல்லா நைட் ஷிஃப்ட் மாதிரி பாத்துறீங்க. ஆமா. ஓகே. அப்போ நைட்ல வந்து உங்களுக்கு லாங் டிரைவ் நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். லாங் டிரைவ் கிடைக்கும், அதான் போக மாட்டேன். இல்ல லாங் டிரைவ்னா நான் என்ன சொல்றேன், சிட்டிக்குள்ளேன்னா ஓகே. சிட்டிக்குள்ளேயே அடையாறுல இருந்து கோயம்பேடு அந்த மாதிரி லாங்கா. ஆமா ஆமா. இப்போ இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர், இங்கேருந்து இப்போ குன்றத்தூர், ஈசிஆர் ரோடு, கோயம்பேடு ரோடுலாம் கிடைச்சிச்சுன்னா நம்மளுக்கு எப்படி பார்த்தா ஒரு 500 ரூபா பில்லு வரும். ஓகே ஓகே. ஆனா என்ன ஒரு 1/2 hourல போயிடலாம். நைட்ல ஓட்டுறோம், அந்த பகல் ஓட்டுறோம் அதே இது 1.5 மணி நேரம் ஆகும். ஓகே ஓகே ஓகே. மற்றபடி ஸ்டியரிங் வேலை எதுவும் வந்தது இல்ல? அதெல்லாம் இன்ன வரைக்கும் எந்த வேலையும் பார்த்ததில்ல. வெரி குட் வெரி குட். ஓகே. வைப்பர் பிளேட்லாம் மாத்திருப்பீங்கல்ல? அதெல்லாம் 2 ஆட்டம் மாத்திருக்கேன். மழைக்கு ஏற்ற மாதிரி மாத்திருப்பீங்க. ஓகே ஓகே ஓகே. சரி சரி. மற்றபடி வாட்டர் வாஷ் பண்ணுவீங்களா இல்லை நீங்களே வாஷ் பண்ணுவீங்களா? வாஷ் பண்ணுவேன் சார். ஆமா. வாட்டர் வாஷ் பண்றதுக்கு 500 ரூபா பண்றதுக்கு நம்மள தேய்ச்சி வேலை ஆக்கிடலாம். ஓகே ஓகே ஓகே. எப்பயாவது பண்ணுவீங்க இல்ல அண்டர் பாடி சேஸ்? ஆமா, அது வந்து இப்ப ஊருக்கு போனா பண்ணிடலாம். ஏன்னா ஊருக்கு போனா புதுக்கோட்டையில வந்து 300 ரூபா தான் கார் வாஷிங். இங்க வந்து கார் வாஷிங் 700 ரூபா 800 ரூபா 1000 வரைக்கும் கேக்குறாங்க. 1000 வரைக்கும் கேக்குறாங்க. அதனால நான் ஊருக்கு போனா புதுக்கோட்டையில பண்ணிட்டு தான் ஊருக்கு போவேன். ஆமா, அது என்னமோ உண்மைதான். ஊர் புதுக்கோட்டை சைடு இல்ல நம்ம இன்னும் சவுத் போனோம்னா 300 350. ஆமா, அதிகபட்சம் 500 ரூபாய்க்கு தான் எங்க ஊர்ல இருக்கு. ஆனா 500 ரூபா கேக்குறாங்க. புதுக்கோட்டையில எங்க அண்ணன் வீடு இருக்கனால எங்க அண்ணனை போய் பார்த்துட்டு அப்படியே காரை வாஷ் பண்ணிட்டு கீழே எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு கொண்டு போவேன்.
இன்ஜின்ல எல்லாமே நல்லா ஸ்மூத்தா போயிட்டு வரைக்கும் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் ஆயில் எல்லாம் கரெக்டா மாத்திடுவீங்களா? ஆமா சார், கரெக்டா 10,000 12,000 கிலோமீட்டர் தான். ஓ ரைட் ரைட் ரைட். நம்மளுக்கு கணக்கு தெரியும்ல. ஆமா ஆமா. ஏன்னா ஸ்பீட் ஓடாதனால அதுக்கு முன்னாடி கரெக்டா 10,000 கிலோமீட்டர் இது சேஞ்ச் பண்ணிடுவீங்க. ஆமா. ஓகே. இப்போ வந்து ஒரு மாசம் ஓட்டுறோமா, அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் ஓட்டிட்டு ஆயில் மாத்திடுவேன். ஓகே ஓகே, பரவாயில்ல. ஆயில் மாத்திரக்கு ஒரு 3,000 செலவாகும் மாசத்துக்கு ஒரு ஆட்டம் 3000 மாதிரி. ஓகே. 2,500 ஜாமான்லாம் வந்துடும். ஒரு 500 அவங்க லேபர் சார்ஜ் வரும். ஓகே ஓகே. பேட்டரி வண்டியில வந்து பேட்டரி வந்து இது இல்ல, வண்டியில வந்ததுக்கு அப்புறம் இப்போ நான் 2 பேட்டரி மாத்திட்டேன். ஓ 2 பேட்டரி மாத்திட்டீங்களா? என்ன பேட்டரி போட்டீங்க சார்? ஃபர்ஸ்ட் பேட்டரி ஃபர்ஸ்ட் அமரன் போட்டிருந்தேன். அமரன் அது ஒரு 2 வருஷம் வந்துச்சு. சரி. அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு எக்ஸைடா. ஆமா, எக்ஸைட் ஒரு ஆரஞ்சு கலர். ஆமா. ஓகே ஓகே ஓகே. பேட்டரி கொஞ்சம் பெருசா தான் போட்டுருக்கேன். அதனால 7,000 நினைக்கிறேன். 7,000. ஓ சரி சரி, 6-7,000. ஓகே ஓகே. ஏசி எல்லாம் நீங்க சர்வீஸ் கொடுக்கும்போதே க்ளீன் பண்ணிடுவாங்க? இல்ல சார், அதுல தனியா பண்ணணும் சார். தனியா பாப்பீங்க? ஆமா, அதுக்கு அந்த ஒரே இடத்துல வச்சுக்க மாட்டாங்க. ஆமா, அவங்களே சம்பாதிக்கணும்ல. நீங்க ஏசிக்கு தனியா பாக்குறீங்க? ஆமா, ஏசிக்கு தனியா. அந்த ஏசி இப்ப கேஸ் குறைஞ்சிச்சுன்னா நம்ம காத்து தான் வரும், அந்த ஜில்னஸ் வராது. அப்ப அவங்கள்ட்ட போய் கொடுத்து எதுனா ஒரு கேஸ் ஒண்ணு ஏத்துவாங்க. அது ஒரு 1000 ரூபாய்க்குள்ள வரும். ஒரு 2 ட்ரிப் ஏத்திருக்கேன். 850 ரூபாய்க்கு ஏற்றிருக்கேன், 1000 ரூபாய்க்கும் ஒரு ட்ரிப் ஏற்றிருக்கேன். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுன்னா 1000 ரூபாய்க்கு ஏற்றுற மாதிரி இருக்கும். ஓகே, 850,000 rupees அந்த ரேஞ்சில். ஓகே ஓகே. கஸ்டமர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வண்டியில் போகும்போது எப்படி சொல்லியிருக்காங்க? எனக்கு வந்து நிறையா வந்து கஸ்டமர் வந்து என்ன ஸ்லோவாக ரொம்ப மெதுவாக தான் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டணும்னு சொல்லவே மாட்டாங்க. சிட்டிக்காரை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது வந்து எந்த வண்டிக்கு செலவு பண்ணி வச்சாலும் நம்ம தான் பண்ண போறோம். பைக்காரன் காருக்காரன் உரசினாலும் அவங்ககிட்ட ஒன்றும் பேச முடியாது. நம்ம தான் செலவு பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி போனால் 7 ஈச்சர்லாம் ஓட்டிருக்கேன் இங்கே சென்னையிலேயே. இல்ல நீங்க இப்போ போகும்போது கஸ்டமர்ஸ் வந்து உங்கள்கிட்ட வண்டி கம்ஃபர்ட் நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரியோ சில பேர் தான் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, அமைதியா வந்துட்டு போயிடுவாங்க. சில பேர் எதுவும் சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி? வண்டியை நீட்டா மேலே இதுக்கு முன்னாடி இப்ப எஃப்சி காட்டுறதுனால வண்டி இப்ப அந்த இடத்துல இருந்து எடுத்துனால அப்படி கொஞ்சம் இதா தெரியுது. சரி. இல்லாட்டா வண்டி வந்து இந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்ல புதுசு மாதிரி இருக்கும். அதுக்கு ஆமா, டேஷ்போர்ட்லாம். அதனால கஸ்டமர் புது வண்டி மாதிரி வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து நீங்க ஓலால நீங்க ஜாயின் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, அது நான் 2016லயே அதோட ஜாயின் பண்ணேன் ஓலால. ஓகே. அப்போ வந்து ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் போலீஸ்கார் வண்டியை ஓட்டிட்டு இருந்தேன். அப்போ நான் டிசைர் டாக்ஸியா ஓட்டிட்டு இருந்தீங்களா? ஆமா, அவர் தான் என்னை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தி வச்சது ஓலால. சரி. அந்த ஐடியா வச்சு தான் இன்ன வரைக்கும் நான் ஓட்டிட்டு இருக்கேன். நான் ஒரு 4 வருஷம் அவர் வண்டியை ஓட்டிட்டு இருந்தேன். சரி. அப்ப நம்ம நைட்டு பால் ஓட்டுறோம், மாசம் ஒரு 20,000 தான் எடுக்க முடியுது. அவருக்கு 20,000 போகுது. அதுக்கு சொந்த வண்டியை போட்டா 40,000 நம்ம சம்பாதிக்கலாம். ஆமா, அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். அப்போ ஓனாட்டே சொல்லிட்டேன் ஓப்பனா, இந்த மாதிரி வண்டி தான் ஸ்விஃப்ட் அந்த மாதிரி. உனக்கு இஷ்டப்பட்ட தம்பி அப்படின்னு சொன்னாரு. நான் வண்டி வாங்கின நேரம் எனக்கு நேரம் கெட்ட நேரம் கொரோனா வந்துச்சு. ஆமா, நீங்க 2020 சொல்றீங்க. எப்போ, எந்த மாசம்? அதான் 3ஆம் மாசம் நான் வாங்கி ஒரே வாரத்துல கொரோனா லாக்டவுன் போட்டாங்க. ஆமா, அதுல மாட்டின வரைக்கும் இன்ன வரைக்கும் ரிலீஃப் ஆக முடியல என்னால. ஏன்னா ஒரு நம்ம வந்து 5 லட்சம் வந்து கை சொந்த காசை போட கிடையாது. நம்ம 3 லட்சம் 4 லட்சம் வெளியில கடன் வாங்கி தான் அதை வாங்கியிருக்கோம். அப்ப அதுக்கு வட்டி கட்ட முடியல, வண்டி டியூ கட்ட முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு மந்த்லி என்ன இந்த 40,000 மாதிரி அல்ல அதுக்கு மேல வருதா? அதான் நம்ம ஓட்டுற பொறுத்த இருக்குது. அதுதான் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 1000 ரூபா 1500 கண்டிப்பா நம்ம டீசல் எல்லாம் போக செலவு கையில நிக்கும். அப்ப மாசம் எப்படி பார்த்தாலும் ஒரு 35-40 கிடைக்கும். கொஞ்சம் நைட்டு பகல ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு 50 ரூபா எடுக்கலாம். ஆமா, அது சொந்த ஓன் வண்டி, ஓன் டிரைவரா இருந்தா. இன்னொரு டிரைவர் போட்டு ஓட்டணும்னா அவன் பாதி அவங்களுக்கு கொடுக்க மாட்டான். அப்புறம் வண்டி செலவு எல்லாம் பண்ணணும்ல. வண்டி செலவு மாசத்துக்கு ஒரு 10 ரூபாய்ட்ட எப்படியும் வந்துடும். ஏதாச்சும் ஒரு செலவு வரும். ஆயில் எப்படியும் மாத்திர மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு 3000-5000 வரும். டீசல் ஃபில்டர் மாத்தாம ஆயில் மாத்தினோம்னா 3000த்துக்குள்ள முடிஞ்சிடும்.
டீசல் ஃபில்டர் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டம் அதை மாற்றும் போது அது தனியாக 1000 அது மட்டுமே 1000 மாத்திர மாதிரி இருக்கும். அப்போ 1000 3500 4500 வந்துடும். ஓகே லேபர் சார்ஜோட சேர்த்து 5000 கொடுக்கணும். இப்போ டாடா ஜெஸ்ட் வந்து உங்களுக்கு இப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா 30,000ல வாங்கியிருக்கீங்க, ஒரு ஓடி இருக்கும்போது செகண்ட் ஹேண்டா வாங்கியிருக்கீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 லட்சம் ஓடி இருக்கு. ஆல்மோஸ்ட் 3 லட்சம் போகுது. ஏன்னா இதுலயே 2,33,000 காமிக்குது, 34 இல்லையா? அப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு ஒரு 60 கூட ஓடி இருக்கும். பரவாயில்ல, நல்ல ஒரு டாடா வெஹிக்கிள். இவ்வளோ இது ஓடுது. பெருசா உங்களுக்கு கிளட்ச் மட்டும் 2 டைம் மாத்திருக்கீங்க இல்லையா? பரவாயில்ல பரவாயில்ல, வெரி குட். ஓகே, ரொம்ப ஹாப்பி. உங்க நீங்க இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தீங்க. உங்க பேர் என்ன? ரமேஷ். ராஜேஷ் சொன்னீங்க இல்லையா? ஓகே, ஜஸ்ட் ஒரு தேங்க்யூ சொல்லிருங்க. தேங்க்யூ. ஓகே.